அல்லேலூயா. இந்த கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிவட்டு பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். நல்ல கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ரூத்தின் புஸ்தகத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? புத்தகத்துல படிச்சு முடிச்சுட்டாங்க சில பேரு. 335ஆம் பக்கம். புதுசா வந்தவர்களுக்கு ஒருவேளை தெரியல என்றால் 335ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு. 337 இந்த ரூத்தின் புஸ்தகம் அந்த இடத்துல இருக்கு. வார்த்தை 337ஆம் பக்கத்துல கடைசி வார்த்தை, 3ஆம் அதிகாரத்துல கடைசி வார்த்தை 18ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்லுகிறோம். பல காரியங்களை பார்க்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிடுகிறோம். அது நடக்கிறதா நடக்கிறது இல்லையா? சில நேரத்தில் குழப்பம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வாசிக்கும்படிக்கு வைத்த இந்த வார்த்தையை கர்த்தர் காலை வேளையிலே இந்த வார்த்தையை கொடுத்தபடினாலே அதுல உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அந்த குடும்பத்தை நடத்தினார், என்ன நடந்தது, எதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் இந்த இடத்துல வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் அநேக நேரம் அறிந்திருக்கிறீர்கள். புதிதாக ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் மத்தியில பேசுவார். வேதம் சொல்லுகிறபடி, என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய எதிர்பார்த்து காத்திருக்கிறதான பல கட்டத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு முக்கியமான வார்த்தை, ஒருவேளை என்னவாய் முடியுமோ என்று நாம் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா இங்க தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதை, நகோமி சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் காத்திரு. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தருடைய ஆவியானுடைய பதில் என்ன என்று சொன்னால், அந்த காரியம் உனக்கு சரியாய் முடியும் வரைக்கும் நீ காத்திரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் அதை சொல்லுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்பார்ப்பு, வேகம், நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், முடிக்க வேண்டும் என்று இருக்கிறதான காரியத்தினுடைய சிந்தை, இது ஆற்றல், இது எல்லாம் இருக்கிறது. நமக்குள் ஒரு வேகம் இருக்கிறது. நமக்குள் ஒரு காரியத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எல்லா எதிர்பார்ப்புக்கு மேல் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியம் கர்த்தர் உனக்கு முடிக்கும் வரைக்கும் காத்திரு. ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அவசரப்படுகிறதுக்கு எதுவும் நேரம் அல்ல. ஏதாவது ஒரு திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்தி முடிக்கலாம் என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. நகோமி ரூத்துக்கு சொல்லுகிற முக்கியமான இந்த வார்த்தை, என்னவாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ காத்திரு. ஆமென். அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் முழுவதுமாக இந்த வரலாறை வாசிக்கும் பொழுது, சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அவருடைய குடும்பத்தை நடத்தினார் என்று சொல்லி நீங்கள் அந்த இடத்துல வாசிக்கிறீர்கள். ரூத்தினுடைய கணவருடைய பெயர் என்ன? எலிமெலேக். இந்த எலிமெலேக்கு எந்த ஊர்க்காரர்? இந்த சரித்திரத்தை வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சது இல்லையா? ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்றீங்க. நல்லா இருக்குதா கேட்க? பெத்லெகேமில் யூத
பெத்லகேம்ல, ஜூடா பெத்லகேம் இல்லையா, யூதா பெத்லகேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெத்லகேம் யூதாவில் இருக்கிற பெத்லகேம்ல எப்பிராத்தா என்று சொல்லப்படுகிற அந்த பெத்லகேம்னு சொல்லி நீங்க தீர்க்கதரிசனமா சொல்லப்படுகிற அந்த குடும்பத்துல அந்த கோத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த எலிமெலேக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில இந்த பெத்லகேம்ல பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக என்ன செய்தார்களாம், குடும்பமாக மோவாபு தேசத்துக்கு கடந்து சென்றாங்க. எலிமெலேக்கும் நவோமியும் நம்முடைய 2 குமாரர்களும் மோவாப் தேசத்துக்கு போகும்படிக்கு ஆயத்தப்பட்டாங்க. ஏன்னா இவங்களும் சாதாரண ஆள் கிடையாது, நல்ல வசதியான ஒரு குடும்பம் தான். ஆனால் இருக்கிற இந்த பஞ்ச காலத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் நாம் இனி இருக்க முடியாது, இனி நமக்கு ஒரு காரியத்தை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கிற வசதினால, பொதுவா வசதி இல்லாத ஊருக்குள்ளேயே கிடக்க வேண்டியதுதான், அங்கேயே இருக்குவாங்க. அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகிறது கூட வசதி இருக்கா? ஒருத்தர் பிரயாணம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு வசதி கொடுத்திருக்கிறாருன்னா நிச்சயமா என்ன செய்யறாங்க, அடுத்த பக்கத்துக்கு அடுத்த பட்டணத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கடந்து போய் விடுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் காரியம். அன்றைக்கு அந்த பட்டணத்துக்குள்ள அப்பம் கிடைக்காதபடியினாலே, தாழ்ச்சி இருந்தபடியினாலே உடனே என்ன செய்தாங்க, முடிவு எடுத்தாங்க. எதற்கு முடிவு எடுக்கிறாங்க, வேறே ஒரு தேசத்துக்கே போயிடலாம், இந்த பட்டணமே ஆகாது, இந்த பட்டணத்துல இருந்தா நம்மளால ஒன்றும் சாதிக்க முடியாது என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்களா, அவங்க செய்தது நல்லதோ தவறோ நமக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தலத்திலிருந்து அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசம்னா எந்த தேசம்? சபிக்கப்பட்ட தேசம். மோவாப் அது சந்ததிகளை குறித்து நம்ம பேசல. மோவாப் என்ன தேசம், எந்த தேசம் தான் கேட்டேன். எத்தனை தடவை இஸ்ரேல் போயிருப்பாங்க. அம்மான் தான் மோவாப் தேசம், ஜோர்டன். அப்போ நம்ம போய் இங்கிருந்து இறங்குறதே மோவாப்ல தான் இறங்குறோம். மோவாபியர் இன்றைக்கும் அந்த மோவாப் தேசம் அம்மான் ஜோர்டான் என்று சொல்லி இருக்கிறதான இந்த கேபிட்டல் சிட்டி அம்மான்ல தான் மோவாபியர்கள் இருந்தாங்க. மோவாபியர்கள் அந்த இடத்துல பறவை கிடந்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த மோவாப் தேசத்துல என்ன செய்யறாங்க, இவர்கள் போய் குடியேறுகிறார். இது சொன்ன மாதிரி 2 பரிவாரங்களோடு குடியேறுகிறாங்க. அப்போ என்ன நடக்குதா, இந்த பட்டணத்துல ஒன்றும் இல்லை, மோவாப் ஆசீர்வாதமா இருக்கு, மோவாப்ல எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி போனவங்க கொஞ்ச நாளில என்ன நடந்துச்சா, எல்லாம் தலைகீழா மாறிச்சு. ஆமென். எல்லா காரியத்திலும் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறது போல பார்த்தாங்க. குறிப்பிட்ட நாளில் எலிமெலேக்கு இறந்து போனான். அதற்கு பின்பு அவருடைய குமாரர்கள் என்ன செய்தார்களா, அங்கே பெண் எடுத்தார்கள். அதுல ஒரு ஸ்திரீனுடைய பேர் என்ன, ஓர்பால், இனியொன்னு ரூத். 2 பேர் மோவாபிய ஸ்திரீகள். இவர்களுக்கு அந்த இடத்துல திருமணம் ஆகிறது. அவருடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறாங்க. 10 வருஷ காலத்துல சூழ்நிலை தலைகளாய் மாறி போச்சு. இதுவரைக்கும் நடந்தது ஒரு பட்டணம் பிரச்சனைக்குள் பட்டணமா இருக்கிறது, அல்லது அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி இனியொரு இடத்துக்கு கடந்து செல்லுகிற பொழுது எல்லாமே கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இங்க அப்பம் இல்லாம கூட இருந்திருக்கலாமா இருக்கும். அங்க டோட்டலா தன்னுடைய ஜீவன், தன்னுடைய குடும்பத்தினுடைய சகல காரியமும் தலைகளாய் மாறுகிறது. என்ன நடந்துச்சா, எல்லாம் அழிஞ்சு போகிறது. எலிமெலேக்கு இறந்து போனான். பிற்பாடு அவனுடைய 2 குமாரர்களும் 10 வருஷத்திலே இறந்து போகிறார்கள். இந்த 10 வருஷத்துக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு பார்த்தால் நகோமி ஏமாற்றத்தை பெற்றுக் கொண்டவர்களாக தன்னுடைய குடும்பத்தில் நேசித்த எல்லாரும் அவர்களை விட்டு போய்விட்டார். ஆமென். காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கலாம், எல்லா காரியம் இருந்தது. ஆனா இன்றைக்கு பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு என்ன நடக்குதா, தன்னுடைய எல்லா காரியத்திலையும் மாற்ற. ஒருவேளை கணவன் போனால் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளை இருக்கிற காரணத்தின் நிமித்தமாக பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்தி பிள்ளைகள் இருக்கிற அந்த காரியத்திலே அவர்கள் மனம் உற்சாகப்பட்டு கொஞ்சம் தங்களை ஆயத்தப்படுத்தி போகிறாங்க. ஆனா பிள்ளையும் போகும் பொழுது எல்லா சூழ்நிலை எப்படி மாறும். ஆமென். நகோமி அப்ப என்ன சொன்னாங்க, அந்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமா வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்.
நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நல்ல கவனிங்க, என்ன சொன்னாங்க? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நல்ல கவனிச்சு பாருங்க. நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வர வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமி என்றேன் சொல்லுகிறீர்கள். என்னோட வாழ்க்கையில சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செயல்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு இல்ல. ஏன்னா அவர்களுடைய முடிவு, அவர்கள் திட்டம் பண்ணினதே ஒரு பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று சொல்லுகிறாங்க. ஆனா அந்த பெத்லகேம் எப்பொழுது அப்பத்தின் வீடு என்று சொல்லி வந்தது யாருக்கு தெரியுமா? எப்போ அப்பத்தின் வீடுன்னு வந்துச்சு? பெத்லகேம்னா பெத் என்ன வீடு, லெகேம்னா அப்பம், வேற அதுதான். ஆனா அது எப்ப வந்துச்சு? இவர் நிறைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது தேவன் அந்த பஞ்ச காலத்திலிருந்து அவர்களை போஷிக்கும்படிக்கு இருந்த வேளையில அவங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்? பஞ்சம் முடிந்ததுன்னு சொல்றதை விட தேவன் அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். தேவன் இப்பொழுது அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்துல இப்ப அப்பம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. ஆமென். பஞ்சம் நீங்கிருச்சு, பஞ்சம் போயிடுச்சு, பஞ்சம் வந்துச்சு சொல்றதை விட அந்த தேசத்துல அப்பம் இல்லை, அல்லது அந்த தேசத்துல இப்ப அப்பம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தேசத்தை சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லி இருக்கிறது வரலாறு வழக்கமா இருக்கிறது. பழைய நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் இந்த கலாச்சாரம் அப்படியே இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாம் அவர் சொன்ன நிறைவுள்ளவளாய் நான் போனேன். அப்போ எந்த அளவுக்கு, ஏன்னா இவங்களுக்கு சாதாரண நாள் கிடையாது. இவர்களுக்கும் தோட்டங்கள் இருந்தது, இவர்களுக்கும் அந்த இடத்துல ஊர்ல பட்டணத்துல சுதந்திரம் இருந்துச்சு. எல்லாம் இருந்தும் கூட பெத்லகேமை விட்டு அவர்கள் ஒரு பஞ்ச காலத்தை நாளே என்ன செய்தார்? வேறொரு பட்டணத்துக்கு போனாங்க. போகும் பொழுது நிறைவுள்ளவளாய் போனால் இப்ப திரும்பி வந்தால், ஏன்னா எல்லாம் அழிந்து போனது போல இருக்கிறது, எல்லாம் போயிருச்சு அவங்களுடைய கரத்துல இருந்து. ஆனா என்ன நடக்கிறது? அவன் சொல்லுகிறா, நீங்கள் என்னை எப்பொழுது நகோமின்னு சொல்லணும், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப வெறுமையா வந்திருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் இப்படி மேடு பள்ளங்களா காட்டலாம். குறைவுள்ளவளாய் இருந்திருக்கலாம், நிறைவுள்ளவளாய் மாறி இருந்திருக்கலாம், நிறைவுள்ளவர்களாய் இருந்து குறைவுள்ளவர்களாய் மாறி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை சரிவுகள் இருக்கலாம், ஏற்றம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமான பேலன் கர்த்தர் நம்ம கூட்டி கொடுக்க போதுமானவரா. கருமையான நல்ல கவனிங்க. ஒரு அருமையான சரித்திர புஸ்தகம் இது. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அருமையாய் நடத்துகிறார் என்று சொன்னார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள், ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தரை முன்வைக்கிறவர்கள். சிலர் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் எனக்கு நான் இப்படி போனேன் அப்படி போனேன் என்று சொல்கிறதை விட நான் கொண்டு போகப்பட்டேன், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் என்னை கசப்புக்குள்ளாக நடத்தினார், கர்த்தரை இந்த நேரத்தில் என்னை இப்படியாய் கொட்டி வந்திருக்கிறார் சொல்லுகிறார் நகோமி. எல்லாமே நான் இழந்து போயிட்டேன், பரவாயில்ல, நீங்களும் இங்க இருக்கிறதான இந்த மக்கள், நீங்க மோவாபிய சந்ததியா இருக்கிறீங்க, வேண்டாம், நாங்கள் தான் வந்து இந்த இடத்துல உங்களை சேர்த்து கொண்டு விட்டு இப்பொழுது முடியாது வாழ்க்கையை அழித்து விட்டோம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இனி சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இங்கிருந்து வேற காரியத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர்களோ கதறி அழுதார்கள். அழுததுக்கு அப்புறம் பிற்பாடு ஓர்பால் இரண்டாவதாக முடிவெடுத்து கடந்து சென்றார். ஆனா ரூத் என்ன சொன்னாலாம்? அதற்கு ரூத், நானுமே பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அது இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை வேற. மோவாபிய சந்ததியோ எந்த சந்ததியோ அதை பத்தி இல்ல. ஒரு காரியம் நான் இந்த இடத்துல வந்து விட்டதுனாலே இனி நான் திரும்பி போகிறது என்பது எதுவும் கிடையாது. நான் நஷ்டப்பட்டாலும், என்னுடைய காரியங்களை வெறுமை உண்டாக்கப்பட்டாலும், எந்த இழப்பு வந்தாலும் உமக்கு என்ன இருக்குதோ அதுதான் எனக்கும். ஆமென். நீர் எல்லாவற்றையும் இறந்து போய்விட்டீர், அதே மாதிரி நானும் எனக்குரியதை இழந்தாலும் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான், நானும் அந்த முடிவில் இருக்கிறேன்னு சொல்லி, நலமோ அல்லது கெட்டதோ என்ன வந்தாலும் சரி நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி அவங்களும் கூட வருகிறான். ஆமென். ரூத் ஒரு சரியான முடிவை எடுத்து நவோமியோடு கூட கடந்து வந்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதமாய் அவர்களை வழி நடத்தி கொண்டு மீண்டும் அவருடைய எல்லைக்கு வரார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நகோமி என்ன சொன்னார்னா, ரூத்தின் இடத்துல
பெத்லகேமை குறித்து சொல்லும் பொழுது முந்தின வசனங்கள் நினைக்கிறேன், நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். பெத்லகேமிலே கர்த்தர் இப்பொழுது அப்பத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அப்பத்தை கொடுக்கிறார். தேவன் இப்பொழுது ஜனங்களை போஷிக்கிறார் என்று கண்டுபிடித்து மீண்டும் பெத்லகேமுக்குள்ளவர்கள் வர முற்பட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார். ஏன்னா எல்லாம் இழந்து போயிட்டான், இப்ப மீண்டும் அந்த பட்டணத்துக்குள்ளே வரலாம் என்று சொல்லி யோசித்து மீண்டும் அந்த இடத்துல வருகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நடத்த போகிறார் என்று ஒருவேளை அவங்க யோசித்திருக்கிறார்களோ யோசிக்கலையோ, அவங்களுடைய தீர்மானத்தின்படி தேசத்துக்குள் வருகிறார். வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறதா, ரூத்தின் இடத்துல சொல்லுகிறார்கள், நம்ம அனுதினம் காரியத்தை நீ சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா எல்லாம் இருந்துச்சு, இப்ப போயிருச்சு. இப்ப வெறும் கையாய் இந்த பெத்லகேமுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா இங்க இனி எப்படி நடத்துகிறாரோ நடத்திட்டோம். நீ போய் நம்முடைய உணவுக்காக எதையாவது நீ ஆயத்தப்படுத்தி நீ சம்பாதித்து கொண்டு வான்னு சொல்லும் பொழுது இந்த ரூத்தும் சொல்லுகிற, நான் இங்க போகிற அநேக வயல்வெளிகள் இருக்கிறது. ஏன்னா இப்ப அப்பம் இந்த இடத்துல நல்ல தாராளமா, ஏன்னா கோதுமை அதிகமான வளர்ச்சி இந்த இடத்துல காணப்படுகிறது. அவர்களுக்கு அதிகமான இந்த இடத்துல விளைச்சல் இருக்கிறபடினாலே இந்த வயல்வெளியில வேலை செய்யும்படியாக அவர் ஆயத்தப்படும்படிக்கு கடந்து செல்கிறார். அதுல அவங்களுடைய சொந்தக்காரருடைய நிலத்திலேயே போய் வேலை செய்ய கர்த்தர் அந்த இடத்துக்கு வழி காட்டுகிறார். ஆமென். அவங்களுக்கு தெரியாது எங்க போகிறோம்னு சொல்லி. ஆனா காலையில இருந்து வேலை செஞ்சதுக்கு பிற்பாடு தான் தெரியுது, அது அவங்களுடைய உறவின் முறையா இருக்கிற இடத்திலேயே போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு போகிறார். இப்படி கர்த்தர் அவளை சரியான ஒரு பாதையில நடத்தி ஒன்றும் இல்லாமல் வெறுமையா இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன நடக்கிறதா, அவள் அந்த இடத்துல வயல்வெளியில வேலை செய்கிறார். அவள் விழுகிறதான அந்த அரிக்கட்டில் விழுகிறது. எதுவுமே பழைய ஏற்பாடு காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையில லேவியராகமத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய வயல்வெளியில வேலை செய்து கொண்டிருக்கிறார். வயல்ல அந்த அரிக்கட்டுகள் அறுப்பாங்க. ஆனா கீழே சிந்துனா யாரும் எடுக்க கூடாது. அப்ப அதை எடுக்கிறது யாரு, தங்களிலும் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிற சிறுமைப்பட்டவர்கள். இவர்களுக்காக விட்டுவிடப்பட வேண்டியது. அது ஒருவன் மற்றவன் வாங்கவும் கூடாது என்று சொல்லி அதை விற்கவும் கூடாது என்று இருக்கிறது. அப்படி இதை விழுகிறது எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவங்க போகிறாங்க. அப்படி அவள் காலை முதல் மாலை வரைக்கும் சேர்த்து கொண்டதை அவள் வைத்திருக்கிறார். தன் குடும்பத்தை அவள் நேசித்து இவங்க 2 பேரும் பிழைக்கிறதுக்காக அவர் ஏற்ற ஒரு வழியை வைத்திருக்கிறார். காலை முதல் மாலை வரைக்கும் செய்யும் பொழுதுதான் போவாஸ் அந்த இடத்துல வந்து இவளை குறித்து அறிகிறார். அவளுக்குரிய காரியங்களில சொல்லுகிறார், நீ வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சீசன் முடிகிற வரைக்கும், இந்த காலங்கள் அறுப்பு காலங்கள் முடியும் வரைக்கும் என்னென்னலாம் இந்த இடத்துல இருக்கிறதோ அது விழுகிறதோ அதெல்லாம் உனக்கு தான் சொல்லி மற்றவர்களிடத்திலே சொல்லிட்டான். ஒரு காலம் அவள் எது அதிகமா சேர்த்து கொண்டாலும் நீங்கள் யாரும் அவளை விரட்டக்கூடாது. நீங்கள் அவளுக்கு எல்லா விதத்திலையும் அனுசரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளணும். எவ்வளவு சேர்த்து கொண்டாலாம், ஒரு நாளைக்கு மேலேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா வேதம் சொல்கிறது எவ்வளவு 6 படி அப்படின்னா 2 ஷேக்கலுக்கு விற்கப்படுகிறது என்று சாமுவேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்ப 6 படி 2 ஷேக்கலுக்கு விற்பாங்கன்னா அந்த அளவுக்கு பெருமகுதியான அந்த நாட்களில் 2 ஷேக்கல் என்று சொல்லும் பொழுது அதிகபட்சமானது. ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகமாய் இருக்கக்கூடியதை அவள் ஆயத்தப்படுத்தினாள். ஏன்னா போவாஸ் சொல்லிட்டா, நீ விட்டு கொடுத்து விடு. ஆனா அதுக்கு பிற்பாடு இந்த நகோமிகிட்ட போய் நடந்தது எல்லாவற்றையும் அவள் சொன்ன பொழுதுதான் சொன்னா, கர்த்தர் உன்னை எல்லாம் கரெக்டா ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், இனி நீ நான் சொல்லுகிறபடி நீ செய் என்று சொல்லி அவளுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தால். அப்படியே போவாஸ் வயல் நிலத்துல அவன் குடித்து வெறித்து இருக்கும் பொழுது அவன் கண்ணில் படாதபடிக்கு பின்பு அவன் படுத்திருக்கும் பொழுது அவளும் அவனுடைய பாதத்தின் அருகே உட்கார சொன்னான். அந்த வேளையிலே அவன் எழுந்திருந்து என்ன சொல்லுகிறானோ அதன்படி நீ செய் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறது போல அவள் அந்த வார்த்தையை ரூத்தின் இடத்தில் கொடுத்த. அவளும் அதே மாதிரி அவள் சொன்ன பிரகாரமாய் போய் சொன்னான். திடீர்னு ராத்திரி வேலையில சில பேருக்கு தூக்கத்துல பயந்து எந்திரிப்பாங்க. பேய் ஏதாச்சும் செய்கை காமிச்சிருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு திகில் பயம் வந்து தடால் எந்திரிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எந்திரிச்சு பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது அவன் எப்படி எந்திரிச்சானா,
அரண்டுன்னா என்ன அர்த்தம்? உருண்டு. ஆமென். அரண்டுட்டான்னு சொல்றாங்களே, அப்படி அவன் பயந்து என்ன செய்தானா? எந்திரிச்சா. ஏன்னா தடால்னு ஒரு யாரோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஏதாச்சும் ஒன்று வந்திருக்க. எந்திரிச்ச கர்த்தர் அவனை எழுப்பி விட்டுருக்காரு. ஆமென். எதுக்குன்னா முடிவு எடுக்கிறதுக்கு, காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆயத்தப்படுத்த. அவர் சொன்னான், காலை வரைக்கும் யார் கண்ணே நீ படாம இரு, நீ உன்னுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வை, நான் இந்த காரியத்தை திட்டமாய் பேசி விசாரிக்க போறேன். ஏன்னா இவனுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய தீர்மானம். வெறுங்கையாய் வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் இருக்கிற அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்துல, அதுவும் அவங்களுடைய இனத்தாராய் இருக்கிறபடினால அவள் வந்து இருந்த பொழுது அவன் பார்த்து சொன்னான், என்னிலும் மூத்தவன் ஒருத்தன் இருக்கிறான், நான் உன்னிடத்துல பேசி எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி பிற்பாடு நான் உன்னிடத்துல காரியங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் மீட்டெடுக்கும்படிக்கு காரியத்தை ஒழுங்குபடுத்தினான். கருமையானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சரித்திர புஸ்தகம் எதுவும் வேணா இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததிக்குரிய அடையாளம் இந்த இடத்துல இருக்கிறபடியினால் ஒரு முக்கிய குறிப்பாக இருந்தாலும், நகோமி என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலை குறிக்கிறது. A type of Israel என்று சொல்லுவாங்க. ஒரு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீயாக அல்லது இஸ்ரவேலுக்காக தன்னை வெளிப்படுத்துகிறதை குறித்து சொல்லப்படுகிற காரியமாய் அமைக்கப்படுகிறது. ரூத் என்று சொல்லும் பொழுது அவள் எந்த இடத்துக்கும் போகாமல் நகோமியை தன்னுடைய சொந்த ஜனமாக, எது வந்தாலும் நான் கைவிடவே மாட்டேன், நான் உம்மோடு கூட தான் சேருவேன் என்று சொல்லுகிறது. ஒரு சபையாக கருதப்படுகிறது. அப்ப அந்த ரூத் ஒரு சபைக்குரிய அடையாளத்தில் இருக்காங்க. சபை இஸ்ரவேலோடு கூட சேர்கிறது. இஸ்ரவேலுக்குள் சபை சேர்கிறது. ஏன்னா ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே வழி நடத்தினார். இஸ்ரவேலுக்குள்ளாகத்தான் வழி நடத்தினார். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்காக ஆயத்தப்படுத்தினார் சபையை. அப்ப இந்த சபை கோத்திரத்தோடு இஸ்ரவேலோடு கூட சேரும் பொழுது போவாஸ் இயேசுவை குறிக்கிறது. இயேசுவை குறிக்கிறதுனால இந்த போவாஸ் என்ன செய்யறான்? அவன் நல்ல சுபாவத்தோடு மீட்டெடுக்கிற அந்த வல்லமையோடு இவளை சேர்த்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தில், அப்போ சபையை இஸ்ரவேலை சேர்த்துக் கொள்ளுகிற எண்ணத்தில் இருக்கிறபடினால இது வருகைக்குரிய அடையாளத்தோடு கூட வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஸ்திரீ அல்லது சபை வெறுமையா இருக்கிறது, ஒன்றும் நிறைவில்லாதபடிக்கு எல்லாமே அழிகிறது போல, சத்துருடைய சூழ்ச்சிகளினாலே, பிரச்சனைகளினாலே, போராட்டத்தினாலே எல்லாம் பெருமையாக்கப்பட்டது போல் இருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்ற? இஸ்ரவேலுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தணும். இஸ்ரவேலில் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, இஸ்ரவேலுக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ ஒரு சபை தேவனுடைய ஐக்கியத்துல, தேவனோட பார்வையில, தேவனுடைய வழிநடத்துதல, அவருடைய திட்டத்தின் மைய பகுதியில நிற்கும் பொழுது இயேசுவினுடைய இரத்தத்தினாலே சபை மீட்கப்படுகிறது. இயேசுவினுடைய சித்தத்தினாலே சபை மீட்கப்படுகிறது. அப்ப சித்தத்தை உடையவர் போவாசினுடைய நாட்களில் நீ பார்க்கும்போது போவாஸ் சாதாரணமாக ரூத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் சரியான முறையில உன்னை நான் வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அவன் இருக்கிறாள் என்று சொல்லி இன்றைக்கு என்னோடு கூட இருந்து விட்டாய் என்று சொல்லுறதுனால நான் உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் சேர்த்துக் கொள்கிறேன் சொல்லி அப்படி சொல்ல முடியாது. அதை ஒரு சரியான முறையில வெளிப்படுத்துவேன். நீ என் உறவின் முறையா இருக்கலாம், எல்லா காரியம் திட்டப்படி இருக்கலாம், ஆனால் அதற்குரிய காரியங்களை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் எனக்கு மேல் இருக்கிற ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் போய் திட்டமாய் பேச வேண்டிய அந்த சூழ்நிலையில் இருக்கிறான். அப்ப இதெல்லாம் கர்த்தர் காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். ஆனா இந்த முடிவு யாரும் எடுக்க முடியாது. இஸ்ரவேலோ சபையோ எடுக்க முடியாது. முடிவு கிறிஸ்துவின் கையில தான் இருக்கு எல்லா முடிவு. ஆமென். சபை நீங்களும் நானும் என்று பார்த்தால் கிறிஸ்துவின் கையில முடிவு. அங்கே ரூத்தினுடைய சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது நகோமி அதை தான் சொல்லுகிறார், நீயோ நானோ இந்த காரியத்தை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்க வேண்டியது அவன் வாயிலிருந்து புறப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறார்? நீ என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தர் இந்த காரியம் என்னவாய் முடியுமோ என்று நீ அறியும்படிக்கு காத்திரு. அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையை சூழ்நிலைகள் சொல்லப்படுகிறபடி நீ செய்து காரியங்களுக்காக ஆயத்தப்பட்டு நீ போனாலும், வேதம் சொல்லுகிறது, நகோமி அழகாக அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், நீ தேவன் கிரியை செய்யும்படிக்கு அந்த காரியத்தை அவர் கையில் எடுத்து நடத்தும் வரைக்கும் நீ காத்திரு. ஆமென்.
நீயா போய் திட்டம் போட்டு காரியங்களை செஞ்சு சில பேர் ஆயத்தப்படுத்துற மாதிரி ஆயத்தப்படுத்த முடியாது. நீ ஒரு காரியத்தை உருவாக்கி இந்த பட்டணத்துல குடியேறி நான் இந்த இடத்துல வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு திட்டத்தோடு பிரவேசிக்கிறது அல்ல. கர்த்தருடைய தீர்மானம் ஒன்று உண்டு, நிச்சயமா உனக்கு ஒன்று உண்டு என்பதை நகோமி ஒருவேளை ஒரு சூழ்நிலைகளை மாறா கசப்பான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்திருந்தாலும் தேவ திட்டத்தினுடைய சரியான வெளிப்பாட்டோடு கூட கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டே வருகிறார். வெறும் கையாய் தான் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய பார்வையில அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறார். கர்த்தர் சரியான பாதையில நடத்தி கொண்டு வருகிறார். திட்டங்கள் சரியாக கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு, ஒரு தவறும் இல்லாதபடி கர்த்தர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் கொண்டு போகும். ஆமென். நகோமி நினைச்சிருக்கலாம், நான் வெறுமையா இந்த பட்டணத்துக்கு வந்துடுறேன், மறுபடியும் ஒண்ணும் இல்லாம இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொன்னா, ஆனா முழு சுதந்திரத்தையும் கர்த்தர் இந்த பட்டணத்துல கொடுக்க போகிறார் என்பதை அதுக்கு பிற்பாடு தான் பார்க்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு மீட்டு கொடுக்கிறார். அதான் போவாஸ் அந்த இடத்துல சொல்லுகிறான், நீ பொறுமையா இரு, நீ காத்திரு, நீ அங்கேயும் இங்கேயும் போகாததினால் நான் சந்தோஷப்படுகிறேன். நான் இந்த காரியத்தை திட்டமாய் பேசி முடிவெடுத்து செயல்படுத்தி வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லி கடந்து செல்கிறான். கர்த்தருடைய ஆவியானுடைய செல்கிறதுல என்னை கர்த்தர் அதைத்தான் சொன்ன, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்களும் நானும் கர்த்தர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கணுடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம் தேவ சித்தத்துல தேவனுக்கு ஏற்றபடி காரியங்களை அர்ப்பணிக்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமா ஏற்ற நாளிலே எல்லாவற்றையும் கைக்கூடி வரணும். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த போதுமானவராக இருப்பார். எந்த திட்டங்கள் நாம் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறோமோ அதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அதை ஏற்றபடி செயல்படுத்துவார் என்று சொல்லி கருமையானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்திருந்து காத்திருந்து அவருடைய விடுதலைக்காக வல்லமைக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களை நிச்சயமாய் அவர் கைவிடவில்லை. வாசித்தோம் சங்கீதத்துல 37ஆம் அதிகாரத்துல 3 முதல் வசனங்களை வாசித்தோம் 5 வரைக்கும். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நீ நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளிச் செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நான் பெற்றுக் கொண்டிருக்கிறபடி நன்மை செய், நீ நன்மை செய்து நீ காத்திரு, கர்த்தர் ஏற்றபடி எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தில் என்னுடைய திக்கற்றுள்ளாய் விடுகிற கர்த்தர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் சரியாய் செவ்வையாய் நமக்கு நடத்தி கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் இருப்பார்களானா. ஆமென். நீங்கள் ஏற்றபடி நன்மை செய்து கொண்டு இருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார். கர்த்தரிடத்தில் நீங்க மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். ஒருவேளை பல சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கேட்கும் பொழுது அவங்க எங்க மன மகிழ்ச்சியா இருக்கிற சொல்ல முடியும். எல்லாமே ஏமாற்றம், எல்லாமே வெறுமை, நஷ்டம். நஷ்டம் என்று இருந்தாலும் கூட ஏதோ பண அளவில் இருந்திருந்தா, பொருளாதாரத்தில் இருந்திருந்தா பரவாயில்ல, குடும்பத்தில் இருக்கிற நபர்களே இழந்து போய் நஷ்டப்பட்டிருக்கும் பொழுது எங்கே மன மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஆனாலும் திடமாய் நின்றார்கள். ஆமென். வாழ்க்கையில கசப்பு இருந்து, வேதனை இருந்து, பாரம் இருந்துச்சு, ஆனாலும் அவருடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. கர்த்தர் அந்த இடத்துல அப்பத்தை கொடுத்திருக்கிறார், நாம் போவோம் பாருங்கள். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை என்ன? பெத்லெஹேம் போகிற கர்த்தர் அந்த தேசத்துக்கு அப்பத்தை இப்ப கொடுக்கிறார், ஆகையால் நாம் புறப்பட்டு போகலாம். ஆமென். அவருடைய ஒரே நம்பிக்கை என்ன? கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் அந்த திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம புறப்பட்டு வந்தோம், அதனால ஏமாற்றம். நாம இந்த சூழ்நிலையில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்தோம், வேற காரியத்தை சூழ்நிலைகளில் எதிர்பார்ப்போடு வேற இடத்துல அப்படியே போனோம், ஆனா எல்லாம் ஏமாற்றம் அடைந்தது. ஆனா இப்பொழுதோ நான் கர்த்தருடைய சமூகத்தில் போறேன், ஏன்னா கர்த்தர் அங்கே திறந்து விட்டார், அங்கே கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார், ஆகையால் நாம் போகலாம், நமக்குரியதை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வந்தாங்க. கர்த்தரையே நம்பி இருந்தபடினாலே வேதம் சொல்கிறது, கர்த்தரையே நம்பி நீ நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள என்று சொன்னார். அதைத்தான் அவங்க பார்த்தாங்க. உண்மையாய் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த மேய்ச்சலை பெற்றுக்கொண்டாங்க.
கர்த்தர் அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை அறிய செய்தார். அது மாத்திரமல்ல, வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்ப நீ அமர்ந்திருக்கும் பொழுது என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் வழியை ஒப்புவித்து காத்திருக்க வேண்டும். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்க வேண்டும் என்று ஏசாயா 30:15 வாசிங்க. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. கருமையானவர்களே, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும் என்று சிலுவையின் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் சொல்லுங்க. நாம் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல நிச்சயமாய் அந்த உறுதியோடு கூட நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற, நான் செய்யாமல் இருக்க முடியாது, அது உங்களுக்கு பலனாகத்தான் நிச்சயமாய் மாறும். எந்த அளவுக்கு காத்திருக்கிறீர்களோ, அமர்ந்திருக்கிறீர்களோ, அது உங்களுக்கு பலனாகத்தான் மாறப்போகுது. ரூத் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து காத்திருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்திருக்கிறது போலதான் எல்லா காரியம் நடந்தது. இந்த மோவாபிய ஸ்திரீ ஆண்டவருடைய உண்மையான அன்பின் வல்லமை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்திலே அவருடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். போவாஸ் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற சூழ்நிலையை நான் அறிகிறேன். உன் மாமியோடு கூட நீ வந்த காரியம் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில நீ எந்த இடத்திலையும் போகாமல், மீண்டும் உன் சொந்த பட்டணத்துக்குள் போகாமல், இந்த பெத்லகேமுக்குள் வர வேண்டும் என்று நீ முன்குறித்து நீ வந்ததினால், கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நீ வந்திருக்கிறபடினால் உனக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். சட்டைகளுக்கு கீழ் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் செய்கைகளுக்கு தக்க பலன். ஆண்டவர் அதுக்கு சொல்ல, கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். ஆண்டவரிடத்தில் எப்பொழுது நீ நன்மை செய்வதற்கு ஏதுவாய் உன்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஏற்றபடி நன்மை செய்கிறபடினாலே இந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு பலனாய் இருக்கும் என்று சொன்னார். நீங்க காத்திருக்கிறதான எந்த காத்திருப்புதல், ஒரு வேளை இந்த சுற்றுப்புற இருக்கிற சூழ்நிலையில நீ அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளாமல், உன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல், நீயே ஒரு திட்டத்தை போட்டு வகுத்து செயல்படுத்தாமல், நீ அமெரிக்கையும் நம்பிக்கையும் உன் பலனாய் நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் சொல்கிற அந்த நம்பிக்கைக்குரிய பலன் நிச்சயமாய் உண்டு. நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு என்பதை கர்த்தர் காண்பிக்க போதுமானவராக. அது போவாஸ் சொல்லுகிறார். போவாஸ் வேதம் சொல்லுகிறது, அவன் மீட்டுக் கொண்டவன், redeemed என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்கிறது. அவளை மீட்டுக் கொள்ளும்படிக்கு வந்தார். இயேசுவும் இன்றைக்கு சபையை மீட்டுக் கொள்ளும்படி வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னை மீட்டுக் கொள்ளும்படி வந்திருக்கிறார். எப்படி சொல்லுகிறாரா? அந்த சபைக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். நீ கர்த்தரின் சட்டைக்கு கீழே வந்திருக்கிறபடினால் உனக்கு நிறைவான பலன் உண்டு. போவாஸ் ரூத்தின் இடத்துல அதைத்தான் சொன்னான், நீ எங்கேயும் போகல, நிச்சயமாய் நீ நம்பி வந்திருக்கிறாய், அதனால உனக்கு அந்த ஆதரவு உண்டு என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. நான் எப்படி போய் ரூத் நவோமி சொன்ன மாதிரி அவன் காலையில அவன் இந்த காரியத்தை செய்து முடிக்காமல் அவன் இனி இளைப்பாற மாட்டான். அதேதான் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நாம் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு திட்டத்தின்படி நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யாமல் இருக்கும்படிக்கு நிற்க மாட்டார். அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார் போவாஸ். அதைத்தான் ஒரு வெளிப்பாடு போல நாமே சொல்லுகிறான். காலையில அவன் காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அவன் உறங்க மாட்டான். காலையில எங்க போயிருந்தானா? ஊர் வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். எதுக்காக? அவனுடைய சகோதரன் வெளியே போயிருக்கா, பட்டணத்துல என்டர் பண்ணும்போது அவனை பிடிக்கணும். ஆமென். பிடிச்சு 10 பேரை கூப்பிடுறான். ஊர் மக்கள் பெரியவர்கள் எல்லாம் 10 பேரை கூப்பிட்டு அங்கேயே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்ன கேட்டானா? அப்படியே என்ன கேட்டாங்களா? அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்கார்கள் என்றான். அவர்கள் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு
இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். நல்ல கவனிங்க, அவன் சரியா எப்படி அதை அவன் மற்றவங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக சொல்லணுமோ அவன் சொல்லுவான். நகோமி இங்க எங்க தேசம் வச்சிருந்தாங்க, எங்க இந்த இடத்துல அவங்க வயல் நிலம் வச்சிருந்தாங்க, எதுவுமே இல்லை. ஆனா அவங்களுடைய சொந்தத்தை அவங்களுடைய காரியத்தை எப்படி வைக்க வேண்டுமோ அதற்கேற்ற ஒரு பகுதியோடு கூட அவன் சொல்லுகிறான். அவங்களுடைய காரியங்கள் இருக்கிறது, ஆகையால் அவர்களை வாங்கி கொள்ளும்படிக்கு அவங்க ஊர்ல இருந்து மறுபடியும் திரும்பி மோவாப் தேசத்திலிருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அவருடைய சுதந்திரங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு என்ன செய்ய போறோம்? நாம் யார் அதை வாங்க போகிறோம்? அதை யார் பெற்றுக்கொள்ள போகிறோம்? அப்போ இவன் என்ன சொல்லுகிறான்? மூத்தவன், ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்று இருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னை தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ் நகோமியின் கையில் இந்த வயல்நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிறுத்த பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாப் ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவன் சொல்லி எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் சொல்றான், நீ மற்றொரு காரியத்தையும் நினைவுபடுத்த வேண்டும். என சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நீ அந்த குடும்பம் இப்ப தவித்து கிடக்கிறது, அந்த குடும்பத்தை நீ எடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில அவன் சொன்னான், இல்ல இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் முடியாது, ஆகையால் பாதரட்சி என்ன செய்யறேன், கலட்டி போடுகிறேன்னு சொல்லி லேவி ராமத்துல சொல்லுகிறபடி அவன் சுதந்திரத்தை கலட்டி கொடுக்கிறான். இவன் ஏற்றுக்கொள்கிறான், சரியான முறைப்படி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறான். கர்த்தர் அதைத்தான் இந்த இடத்துல காண்பிக்கிறார். எப்படி ஒரு சபை கிறிஸ்துவினாலே மீட்கப்படுகிறது, சரியான முறைப்படி அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் ஏற்றபடி நமக்காக கொடுக்க வேண்டும் என்ற முழு சுதந்திரத்தை முழுவதுமாக பூரணமாக எதையும் விட்டு வைக்காமல் சரியானபடி ஏதோ ஒன்று காரியத்தை வைத்து சபையை மீட்டுக் கொள்கிறது அல்ல. ஏதோ ஒன்று சபை சீர்குலைந்து போய்விட்டது, அழிக்கப்பட்டு போய்விட்டது, எந்த இடத்திலையும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இல்லாதபடிக்கு எல்லாம் இங்கே வந்திருக்கிற பரிசேயர் கூட்டம், ஆசாரியர் கூட்டம், எல்லா கூட்டம் எடுத்துக்கொண்டு போனது. நான் இப்பொழுது சபை ஆளுகை செய்ய போகிறேங்கிறதை விட அந்த சபையை இப்ப எப்படி மீட்டுக் கொள்ள போகிறார்? தன்னுடைய சுதந்திரத்தை முழுவதுமாக எல்லாருக்கும் முன்பாக அவர் செயல்படுத்தி காண்பித்து அங்கீகரிக்கப்பட்டு அதை முழுவதுமாய் தனக்கென்று அர்ப்பணிக்கிறார். அப்ப இஸ்ரவேலுக்குள் அல்லது அந்த கோத்திரத்துக்குள் வருகிற அந்த சபையை இயேசுவின் மூலமா தான் மீட்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்து ஒரு காரியம் செய்யும்படிக்கு பொறுமையாய் நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அது எல்லா ஆசீர்வாத பலனோடு கூட நிறைவான சுதந்திரமாய் மாற காத்திருக்கிறது. ஆமென். அரைக்குறையாக அல்ல, ஏதோ வந்தோம் போனோம் முடிந்தது போனாச்சு வந்தாச்சு என்று சொல்லி அல்ல. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பரிபூர்ணமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பலனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாய், கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிறதற்கு ஏதுவாய் இன்றைக்கு கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திருந்து காரியம் எப்படி முடியும் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திருந்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அது ஏற்றபடி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆமென். அமர்ந்திருந்து காரியம் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி காத்திரு, சரியானபடி கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லி நீ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலை நம்முடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை எந்த காரியம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமோ எதிர்கால திட்டத்தினுடைய காரியம், உடைய வேலை ஸ்தலம், பிசினஸா இருக்கலாம், உடைய சூழ்நிலைகள், குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், உன்னுடைய படிப்பு எதுவா இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிற நீ அமர்ந்திருந்து காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. ஆமென். வேதம் சொல்லும் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே உன் காரியத்தை வாய்க்க வேண்டும், அவரே கிரியை செய்ய வேண்டும். நான் கிரியை செய்கிறதில்லை, அவர் ஒப்புவித்துட்டு நம்ம கிரியை செய்யணும். நிறைய பேர் என்ன செய்வோம், கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல காலையில ஜெபம் பண்ணிட்டு மத்தியானத்துக்குள்ள அதுக்குரிய எல்லா ஆயத்தத்தையும் எல்லாம் பண்ணி வட்டி முதலுமா வாங்கி என்ன செய்யறது, எப்படியே சாதிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு செஞ்சு முடிச்சுட்டார் சாயங்காலம் அப்படின்னு சொல்றதை விட ஆண்டவர் சொல்லுகிற, நீ காலையில இருந்து
உட்காரணும்னு நினைச்சு நீ அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்புல சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இரு. அல்லது கர்த்தர் செய்யும் வரைக்கும் அப்படியே இரு. கர்த்தர் காரியம் எப்படி முடிக்கிறார் என்று பார்க்கும் வரைக்கும் நாங்கள் அர்ப்பணித்து ஆக வேண்டும். ஆமென். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நமக்கு இந்த காரியத்தினுடைய விளக்கம் புரியாது, நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செயல்படுத்த முடியாது. ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகள் இப்பொழுது அப்படி எல்லாம் பொறுமையா போகக்கூடிய நிலைமை அல்ல. எல்லா இடத்துலயும் அவசரப்படுத்துகிற நிலைமை. ஒரு பிரச்சனை, கடன், பாரம் என்று சொன்ன அவசரப்படுத்து எல்லா காரியம் இன்னைக்கு முடிக்கணும், நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அவசரத்துல செய்வாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே அவசரத்தில் தான் இருக்கும். அந்த காரியம் முடிக்கப்பட்டிருக்கவே முடியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அன்னைக்கு இருந்த நிலைமையில இருந்த கடனை விட கடைசி 2 வருஷம் கழிச்சு பார்த்திருக்கிற நிலைமை அதுக்கு அதிகமா. ஏன்னா நம்மளே முடிவெடுக்கிறது. ஆண்டவரத்துல ஒப்புவிச்சார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரத்துல பாஸ்டர் ஜெபிங்க, சிஸ்டர் ஜெபிங்கன்னு எல்லா ஜெபமும் ஜெபிக்கிறோம், வர்றவங்க போறவங்க ஜெபம், எல்லா ஜெபமும் சரி. ஆனா ஜெபம் பண்றது ஒரு பக்கம் ஒரு ட்ராக்ல ஓடினாலும் இன்னொரு ட்ராக்ல என்ன செய்யணும், அதுக்குரிய ஆயத்தங்கள். நம்ம சும்மா இருந்த கர்த்தர் எப்படி செய்வா, நீ இப்பொழுது வலது கால வை, இடது கால வை, முன்னாடி வை, பின்னாடி வை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எல்லா காலையும் வச்சு இருக்கிற கால் எல்லாம் முன்னாடி கால பின்னாடி கால் எல்லா காலையும் வச்ச உடனே நடந்து ஆகணும். ஆண்டவர் தான் நீ நடக்க பண்ணுவா. சும்மா உட்கார்ந்த கர்த்தர் எப்படி செய்வார், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனம் சொல்லு. கரத்தை நீட்டு, மலையோ மேகமோ உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, உன்னை வெட்ட இடத்துல பள்ளத்தாக்குல தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்லி என்ன செய்யணும், வெட்டி போடு 4 பேர்த்த. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளே முடிவெடுத்துரும். ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கா, காலைல எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த வார்த்தை கிடைச்சிச்சு, அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி போகிறேன்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மளே ஒரு திட்டத்தை உருவாக்கும். ஏன்னா நம்முடைய நினைவு அப்படி இருக்குது. வார்த்தையும் வந்துருச்சு, இப்ப 2 சேர்ந்த உடனே ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சு. கருமையான நல்லா கவனிங்க. இங்க நகோமி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ரூத் காரியத்தை கண்டுபிடிச்சால். ஆனா என்ன செய்யறாங்க, நீ எதையும் செய்ய வேண்டாம், நீ அமர்ந்துரு, காரியம் என்னவாய் முடியுமோன்னு சொல்லி காத்திருக்கிற வரைக்கும் நீ அமர்ந்துரு, அதுவே எல்லாவற்றையும் சரியாய் நிதானமாய் நடக்கும், அதன்படியே நீ போ. வேற ஒன்னும் உனக்கு ஐடியா, அது வரைக்கும் ஐடியா கொடுத்த நீ இப்படி போ, அவன் கண்ணு முன்னாடி நிக்காத, அவன் இப்பொழுது இருக்கிற பொழுது நீ உள்ள போய்க்கோ, எல்லாத்தையும் சொன்ன. அதுக்கப்புறம் ஒன்னையுமே சொல்ல. ஏன், அதுக்கப்புறம் முடிவெடுத்திருந்தா எல்லாம் தப்பா மாறி இருக்கும். ஆமென். அதுக்கப்புறம் முடிவெடுத்திருந்தா இது வரைக்கும் போன பிளான் எல்லாம் அப்படியே ஃபிளாப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நடக்க போகிறது திட்டம் தெளிவுமாய் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறது. அது கிறிஸ்துவினுடைய அடையாளம் அந்த இடத்துல காண்பிக்கப்பட போகிற மிக முக்கியமான காரியம் அந்த இடத்துல வெளிப்பட போகிறபடினாலே கர்த்தர் அதை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்போ அதை கண்டு கொள்வதற்காக நீ காத்திரு. கர்த்தருடைய ஆவியான சொல்றோம், நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு என்ன செய்வோம், ஒன்றன் பின் ஒன்றாக. நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேலை காரியங்களை ஆயத்தப்படுத்தணும். பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னொன்னு மாத்தி இதை சாதிக்க முடியல, அதை போட்டு பண்ண, அதை போட்டு பண்ண, இதை போட்டு பண்ணு சொல்லி காலையில ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே ஐடியா கொடுங்க, என்னத்தை போட்டு பண்ணணும். ஜெபம் பண்றது என்ன, இந்த காரியத்தை சாதிக்கணும், இதுக்கு என்ன ஐடியா, அதுக்கு என்ன. அப்ப நம்முடைய பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதிக்கிறதுக்குரிய பிசினஸ் தான் இருக்கும் இல்லையா. நமக்கு இன்னைக்கு காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய ஆயத்தங்கள் இல்லாததுனாலதான் பல பிரச்சனைகள் ஆகும், பல போராட்டங்களை சந்திக்க வேண்டும். வாரம் மீட்டர் வட்டி, என்னென்ன வட்டி இருக்குதோ எல்லா வட்டியும் வாங்கி குட்டி போட்டு பயங்கரமான பிரச்சனை தான். வாரம் அது கட்டுறதுக்கே சரியா நம்ம சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். நம்முடைய காரியத்துல நமக்கென்று எடுத்துக்கொள்வதற்கு ஒண்ணுமே இருக்காது. இப்படித்தான் இருக்கு. ஏன், நம்முடைய வழிகளை நாம் கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கிற மாதிரி ஒப்புவிச்சு ஆண்டவர்கிட்ட ஐடியா கேட்கிற மாதிரி நாம நம்முடைய ஐடியாலாம் ஆண்டவருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அந்த ஐடியா படி நாமளே போயிடும். அதனால என்ன ஆகுது, ஆண்டவர் நம்மளை ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் எப்போ உன்னால முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி உட்கார்ற, அப்புறம் நான் கிரியை செய்யறேன். ஏன்னா அதுதான் முதல்ல சொல்லிட்டேன், முதல்ல உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை முடிஞ்சு. ஆனா எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டதுக்கு அப்புறம் உட்கார்ந்ததுனால நமக்குரிய டைம் வேற மாதிரி மாறுது. கருமையானவங்க, ஆண்டவர் அமெரிக்கையும் நம்பிக்கையும் பலனா இருக்கணும். இப்போ நம்ம அமர்ந்திருந்து காத்திருந்தால் நானே தேவன் என்பதை அவர் நிரூபிப்பார். அல்லேலூயா. கருமையானவர்களே, அதுதான் போவாஸ் அவருடைய வாழ்க்கையில கற்று கொடுத்த ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. என ரூத் பொறுமையை காத்திருந்தால் எல்லாம் நேர்த்தியா நிறைவாய் நடந்தது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு அந்த சந்ததிக்குள்ளிருந்து வரும்படிக்கு மோவாபிய ஸ்திரீயான ரூத் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடினால தாவீதினுடைய தகப்பன், ஈசாயினுடைய தகப்பன் அந்த இடத்துல கடந்து வர இருந்துச்சு. எல்லாம் கர்த்தர் அப்படியே லைன்
ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து அவனுடைய வம்ச வழிகளை ஆசீர்வதித்து ஒரு ராஜாவினுடைய சந்ததி அவர்களுக்குள் உருவாக ஆயத்தப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்த அவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அவங்க சொன்னாங்க, ஒரு நாள்ல நான் இந்த இடத்துல நிறைவாயிருந்து நான் போனேன், ஆனா அங்க போய் எல்லாம் வெறுமையாக்கப்பட்டு இப்ப நான் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கேன்னு சொன்னான். வெறுமையாய் வந்து திரும்பி வந்த நாட்கள்ல கர்த்தர் அவருடைய பழைய எல்லாவற்றையும் எடுத்து போட்டார், இப்ப புதிதாக்கினார். புதிதாக்கினது மாத்திரமல்ல, இதுதான் இஸ்ரவேலுக்கே சவாலாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை உருவாக்க ஆயத்தப்படுத்தினார். அது கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நினைவுபடுத்தும்படிக்கு ஆயத்தப்படுத்துறது. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் நிலைப்படுத்தினது பிற்பாடு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி காண்பிக்கிறதுக்கு எதுவாய் மாறிவிட்டது. கருமையானவர்களே, நீ கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபைக்கு அதைத்தான் சொல்லுகிறார். சபையை நீ காத்திரு. ஒருவேளை சூழ்நிலைகள் ஏமாற்றம் இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், எல்லாம் நிறைவு ஒருவேளை இப்படி தலைகளாய் மாறி இருக்கலாம். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு ஆண்டவர் தெரியாத ஒன்றுமே இல்லை. இப்போ கர்த்தர் சொல்லுகிறது, காரியம் என்னவாய் முடியும் என்று நீ காத்திரு, கர்த்தரே செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய கருத்துல எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சித்தத்திற்கு அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, சபை கோத்திரத்திற்காக இஸ்ரவேலுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த சபை கிறிஸ்துவோடு சேரும் பொழுது மகிமையாய் மாறுகிறது. எங்க வாழ்க்கை கிறிஸ்துவினோடு சேர்வதற்காக அதற்குரிய ஆயத்தத்தோடு சபை நிற்க எங்களை இனியும் உருவாக்கும், இனியும் நன்மை செய்ய ஆயத்தப்படுத்தவே உம்முடைய சட்டைகளின் கீழ் நிற்க எங்களை உருவாக்கும். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னார். உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் செய்கைக்கு தக்க பலன். ஒருவேளை நான் இதுவரைக்கும் வேண்டாத தீமையான காரியங்கள், வேண்டாத சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை செஞ்சு பலவிதமான நஷ்டங்களுக்குள்ளாக போயிருந்திருப்போம். வேணாம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர், இதுவரைக்கும் ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் உம்முடைய சட்டைகளின் மறைவிலே நான் வந்து நிற்கிறேன். இனி என்னுடைய செய்கைகள் உம்முடைய வல்லமையில் இருக்க வேண்டும். என்னுடைய செயலும் என் திட்டமும் உம்முடைய சித்தத்தில் அமர வேண்டும். எல்லா செயல்களும் வேதம் சொல்கிற வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தருக்கு நீங்களும் நான் ஒப்புவிக்கும் பொழுது அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன் சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்களப்பா, நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். இனி நான் எதற்கு காத்திருக்க வேண்டும்? எந்த படிக்கட்டு ஏற நான் காத்திருக்க வேண்டும்? எந்த சூழ்நிலைகளுக்காக நான் காத்திருக்க வேண்டும்? எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறேன், அதற்கு காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பதனுடைய வல்லமை எனக்கு நீ கொடும். மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறதுல அர்த்தம் கிடையாது. அகோமி மற்றவர்களை சொல்லல, இந்த பட்டணம் அப்படி, அந்த பட்டணத்தில் இப்படி. இதை கர்த்தர் என்னை கிளேசப்படுத்தினார். அந்த கிளேசம் என் நிமித்தமாக உண்டானது, எனக்காக உண்டானது. நான் தான் காரணம். அதை கர்த்தர் நம்மையே சரிப்படுத்த வைப்பார், நம்மையே ஆயத்தப்படுத்த வைப்பார், நம்மையே உருவாக்க கர்த்தர் திட்டமிடுவார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களை குறித்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் உன்னை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். இதுவரைக்கும் இருக்கிற சூழ்நிலைகளின் மேன்மை பார்க்கலையா? கர்த்தர் சொல்கிற, நான் அந்த மேன்மை கொடுக்க காத்திருக்கிறேன். என்னோடு நீ இணையும்படி ஆயத்தப்பட. ஒன்றும் விட்டு விட்டு அல்ல. சபை இஸ்ரவேலோடு இருக்கும் பொழுது, கோத்திரத்தோடு இருக்கும் பொழுது, கோத்திர பிரபுக்களோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆராதனைக்கு ஏற்ற மகிமையை வெளிப்படுத்துகிற அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் நிச்சயமாய் இறங்கித்தான் காத்திருப்பார். ஏன்னா அவர் அங்கேதான் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த இறங்கினார். இனியும் மறுபடியும் அங்கேதான் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த இறங்குவார், அழைத்து செல்ல இறங்குவார். அந்த நேரத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியத்தில் இருக்கிறோம். அவர் காரியம் நிறைவேற்றும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லி ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி.
நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சபை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களோடு கூட ஐக்கியத்தில் பலப்பட்டு ஆண்டவர் போவாஸ் நீர் எங்களை உம்முடைய வல்லமையினால் இணைத்துக் கொள்ளும்படி, ஆண்டவர் உம்முடைய அன்பினால் எங்களை மூடிக்கொள்ளும்படி, உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே மணவாளனாகிய மணவாட்டி சபையை நீங்க தெரிந்து கொள்ளும்படி ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் மணவாட்டி சபை உம்மை நோக்கி பார்க்கட்டும். எல்லாரும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்களாம். தேடி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை பார்ப்பார்களாக. இதுவரைக்கும் இருந்த ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், எல்லா வெறுமைகள் மாறி போய் நிறைவு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர், உம்முடைய சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவர். எல்லா பாக்கியம் நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குடும்பம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் வழிகி பெறுகிறது. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் இந்த சபைக்குள்ள எல்லாரையும் கர்த்தருடைய அன்பின் ஐக்கியத்தினால் மூடிக்கொள்வதற்காக நன்றி ஆண்டவர். நாட்களில் சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்குள் வசனத்துக்குள் கொண்டு போகிற வேதம் சொல்கிறது. வசனத்தின் மேய்ச்சலை கண்டடையும் பொழுது ஆண்டவரே தேவ பலன் அவர்களுக்குள்ள மிகுதியாய் வருகிறது என்பதை பார். நாட்கள் அப்படி ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி மகிமை காண உதவி செய்யுங்க. சபைக்குள் இருக்கிறதான அத்தனை மக்களை, குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கிளை சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. உங்களுடைய மகிமை தங்குவதாக. எல்லா சூழ்நிலைகளுக்கு மேல் கர்த்தனை ஆளுகை செய்து எல்லா ஊழியங்களை கர்த்தனை பொறுப்படுத்தி சகல நன்மையினால் நீங்க திருப்தியாக்குங்க. இந்த நாட்களிலே இந்த வாரத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியுமா. நாட்களிலே கர்த்தருடைய மகிமையை ஒவ்வொருவரும் பார்ப்பார்களா. இந்த நாட்களிலே பிரயாணப்படுகிற உடைய ஆண்டவரே ஊழியர் குடும்பத்தோடு கூட நீர் இருப்பீரா. பாஸ்டர் அஸ்வின் உடைய மனைவி பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஏற்ற நேரத்தில் அவருடைய எல்லைகளுக்கு நீர் கொண்டு போய் நாமத்தை மகிமைப்படுத்தவும், அங்கே இருக்கிற ஊழியர்களையும் கவனிக்கவும், கர்த்தருடைய ஆவியாருடைய சித்தப்படி தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு கடந்து வரவும் நீர் ஆயத்தப்படுத்தும்படி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுவோம். எல்லாம் நிறைவும் அவர்கள் பார்ப்பார்களா. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த அத்தனை பேர் மேலும் உங்களுடைய சமாதான வல்லமை ஆண்டவரை நிலை பெயராமல் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையை காண உதவி செய்யும். இந்த நாட்களிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த தேசத்தில் எந்த எல்லைகளில் இருந்தாலும் இணையதளத்தின் மூலமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். பிரத்யேகமாக மகிமை எல்லா எல்லைகளிலும் பரவி நிற்பதாக. தேசம் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த பகுதிகள் முழுவதும் கர்த்தருடைய அன்பின் வல்லமையை ருசிக்கட்டும். நாமும் உயர்த்தப்படட்டும் ராஜா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ செய்யும் காரியம் ஆகும்படிக்கு அது வாய்க்கும் என்று சொன்னேன். அது ஆகும்படி வாய்க்க பண்ணும்படி கர்த்தருடைய மகிமை இறங்கி அதற்கேற்ற காத்திருப்பதோடு நாங்கள் நிற்க தேவனை உதவி செய்து இந்த சித்தம் எங்களுக்குள் நிறைவேற எங்களை வழிநடத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் புதிதாய் வந்திருக்கிறவர்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.